இலக்கிய செயல்ல அடுத்து என்ன நடக்கலாம்? ஒரு வழியா கௌதம் வெளியே வந்துட்டாரு. இலக்கியாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கௌதம் வெளியே வந்துட்டாரு. இது போதும் எனக்கு. இதை விட எனக்கு வேற எதுவும் பெருசு இல்ல அப்படின்னு இலக்கியா ஓடி போய் கௌதம கட்டி பிடிச்சி, கௌதம், நான் சொன்னேன்ல உங்களை கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவேன்னு. நான் சொன்ன மாதிரியே உங்களை வெளியே கொண்டு வந்துட்டேன் கௌதம். எனக்கு இது போதும் கௌதம். ஒருவேளை நீங்க எனக்கு கிடைச்சிட்டீங்க அப்படின்னு இலக்கியா கௌதம கட்டி பிடிச்சி அப்படியே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அப்பதான் நாகு வந்து, மேடம், மேடம், இலக்கியா, நாகுவை பார்த்துட்டு, நாகு, நீங்க என்கிட்ட பேசாதீங்க. நான் உங்களை எந்த அளவுக்கு நம்பிதான் தெரியுமா? ஆனா நீங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் நாகு? ஏன் உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியாதா? நீங்க தான் கடத்துனீங்களா கார்த்திய? யார் சொல்லி கடத்துனீங்க? ஏன் அந்த உண்மையை சொல்லல? ஏன் நாகு இப்படி பண்ணீங்க? நான் உங்களை எந்த அளவுக்கு நம்பினேன் தெரியுமா? ஆனா நீங்களும் என்ன கழுத்தெடுத்துட்டீங்களா கடைசியில? ச்சே, பேசாதீங்க நாகு, நீங்க போங்க. ஐயோ மேடம், ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லணும்னு புரிஞ்சுக்கோங்க. நான் போயிட்டு அவர் சொல்லுவானா? யோசிச்சு பாருங்க. உங்களால தான் மேடம் நான் நல்லவனாவே மாறினேன். இது வரைக்கும் என் பொண்ணுக்காக, காசுக்காக என்ன வேணும் பண்ணலான்னு நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீங்க என் பொண்ணு உயிரை காப்பாத்தி எனக்கு வாழ்க்கைனா என்ன அப்படின்னு கத்து கொடுத்தீங்க. அதுல இருந்து நான் நல்லது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கூட சரி, நான் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கேன். என்ன ஆகும்? என்ன நல்லது பண்ணிருக்க? இலக்கியா கேட்ட உடனே, என்ன மேடம், உங்க புருஷனோட தம்பி அந்த கார்த்தியே கௌதம் சார் தான் கடத்தினான்னு சொல்லி கௌதம ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தாரு. ஆனா நான் தான் பண்ணன உண்மையை சொல்லி கௌதம் சார் வெளியே கொண்டு வந்துட்டால நாகு, அதுதான் உண்மை. ஆனா கடத்த சொன்னது யாருன்னு உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு பலன் கிடைச்சிருக்கும். ஆனா நீங்க அதை பண்ணலையே. அப்போ உங்களுக்கு அவங்க தானே முக்கியமா போயிட்டாங்க. அவங்களை காப்பாத்துறதுக்கு தானே இப்படிலாம் பண்ணீங்க. ஐயோ மேடம், இல்லை மேடம், நீங்க இங்கதான் என்ன சரியா புரிஞ்சுக்கல. அதாவது நேத்தி நீங்க வீட்டுக்கு வந்தப்போ என் ஒய்ஃப் பேசலாம்னு சொல்லி உங்க போன் எனக்கு கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா மேடம்? ஆமா நாகு, ஞாபகம் இருக்கு. அது என்ன இருக்கு இப்போ மேடம்? அப்போதைக்கு என்ன நினைச்சு தெரியுங்களா? என் ஒய்ஃப் பேசல மேடம். அந்த நேரத்துல அந்த எஸ்எஸ்கே சார் தான் கால் பண்ணாரு. அவர் தான் என் வீட்டுல இருந்து பேசினாரு. இது மாதிரி நீ மட்டும் நாளைக்கு கோர்ட்ல போயிட்டு ஒருவேளை நான் தான் கடத்தணும்னு சொன்னா உன் மனைவி உன் பொண்ணு ரெண்டு பேரையும் நான் இப்போ என் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கேன். நீ என்னை பத்தி ஒரு வார்த்தை அங்க பேசினாலும் அப்புறம் உன் பொண்ணையும் சரி உன் பொண்டாட்டியும் சரி உயிரோடையா பார்க்க முடியாது. நீ நாளைக்கு கோர்ட்ல சொல்லி முடிக்க வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே என் கட்டுப்பாட்டுல தான் இருப்பாங்க. அதனால கொஞ்சம் யோசிச்சு, உனக்கு உன் குடும்பம் முக்கியம் இல்ல, அந்த இலக்கியம் முக்கியமானத நீயே முடிவெடுத்துக்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க மேடம். அந்த இடத்துல எனக்கு வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் மேடம், என்னை மன்னிச்சிருங்க மேடம். நான் இன்னும் வேணும்னு ஏமாத்தல, உங்களை பழி வாங்கல. என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன் மேடம். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க மேடம். கௌதம் பொண்ணே, விடுங்க நாகு, பரவாயில்ல. அட்லீஸ்ட் கூட போன தம்பியே என் கழுத்து அறுத்துட்டான். நீங்களாச்சும் உண்மையை சொன்னீங்களே, எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம் தான். இலக்கியா, விடு இலக்கியா. சரிங்க நாகு, நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட்டு உங்க ஒய்ஃபையும் உங்க பசங்களையும் காப்பாத்துங்க. அப்படி அதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை நாகு, நீங்க எப்போ வேணாலும் சரி எங்க வீட்டுக்கு வரலாம், எங்கள்கிட்ட உதவி கேட்கலாம். நீங்க எங்களுக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, நாங்க உங்களுக்கு கடன் போட்டிருக்கோம். ஐயோ மேடம், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். நான் பண்ண பாவத்துக்கு நான் திருந்தறதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. நான் அதை பண்ணேன், அவ்வளவுதான் மேடம். மற்றபடி ஒன்றும் இல்லை மேடம். சரிங்க நாகு, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. உங்க குடும்பத்தை நீங்க திரும்பி வர வரைக்கும் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். இலக்கியா, போலாமா? ஓகே கௌதம், வாங்க போலாம். ஜானகி, கௌதம், நல்ல வேலை, ஒரு வழியா தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு. பாவம்பா நீனு, செய்யாத தப்புக்கு எத்தனை நாள் ஜெயில கடந்து கஷ்டப்பட்டிருக்க. ஆனா இந்த கார்த்தி பைய இதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அந்த தாட்சாயினி கூடயும் அஞ்சலி கூட சேர்த்துட்டு உன்னையே பழிவாங்க நினைச்சிட்டானே. அவனை இந்த வயிற்றுல தான் பெத்தனான்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஜானகி, என்ன ஜானு பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கார்த்தி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கான். அதுக்காக நீ இப்படி பேசினா சரியாயிடுமா? விடு ஜானு, கண்டிப்பா கார்த்தி புரிஞ்சுப்பான். புரிஞ்சுட்டு நான் பண்ணதான் தப்பு தானே, என்னை மன்னிச்சிருங்கன்னு அவனே தேடி வருவான் ஜானு. விடு. கரெக்டா நம்ம தாட்சாயினி அஞ்சலி வராங்க. வந்துட்டு, ஏய் இலக்கியா, கொஞ்சம் நில்லு. இங்க பாரு, நீ வந்து கௌதம காப்பாத்திட்டேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. என் புருஷனை கடத்தி சுத்தலாம் ஆட்டியப்போன்னு நினைக்கிற உங்களுக்கு கண்டிப்பா நான் சரியான தண்டனை வாங்கி தராம விட போறது இல்ல. இது ஒன்றும் நிரந்தரம் இல்ல. திரும்பவும் கௌதம் எப்ப வேணாலும் கை செய்யப்படலாம். எதுக்குன்னு கேக்குறியா? அதான், எங்களுக்கு வேண்டிய சொத்தெல்லாம் தராம நீங்க ஏமாத்தி நீயும் உன் புருஷனை ஆட்டியப்போன்னு நினைக்கிறீங்களே, அது எல்லாத்தையும் திட்டம் போட்டு நீங்க பண்றீங்கன்னு நான் நிரூபிக்க தான் போறேன். ஒழுங்கா சொல்லிட்டேன். எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. அதையும் தராம இதே மாதிரி ஏமாத்தணும் அப்படின்னு திரும்பவும் ஏதாவது திட்டம் போட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் நாங்க அதுக்கும் கோர்ட்ல கேஸ் போடுற மாதிரி இருக்கும். ஏய் அஞ்சலி, என்னடி கேஸ் போட?
என்ன கேஸ் போடுவ? இது ஒன்றும் உங்க புருஷன் கார்த்தி சம்பாரிச்சதோ இல்ல, அவங்க அப்பா சம்பாரிச்சதோ இல்ல, இல்ல அவங்க தாத்தா சம்பாரிச்சதோ இல்ல. இது எல்லாமே யார் சம்பாரிச்சான்னு ஊருக்கே தெரியும். இது எல்லாம் கௌதம் சம்பாரிச்சது. இது எல்லாமே கௌதம் சொத்து. கௌதமா பார்த்து கார்த்திக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவான். சும்மா நீ வந்து இடையில போய் நாட்டாம மாதிரி எனக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு தேவையில்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது சொல்லிட்டேன். அப்ப நல்லா இருக்காது. ஜானு பேசினோடனே, என்னம்மா என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? ஏன் அவ கேட்டது என்ன தப்பு இருக்கு? இது எல்லாமே ஒன்றும் கௌதம் சம்பாரிச்சிடல. முதலீடு யார் கொடுத்தது? எல்லாம் அப்பாவோட சொத்து தானே. அப்பா முதலீடு கொடுத்தனால தானே கௌதம் பிசினஸ் பண்ணி ஜெயிச்சான். அப்போ நான் பிசினஸ் பண்ணதெல்லாம் அந்த சொத்துல எங்கம்மா போச்சு? கார்த்தி கேட்டவொடனே, இங்க பாரு கார்த்தி, நீ ரொம்ப தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்க. கௌதம் அன்னைக்கே சொத்துலத்தையும் உனக்கு கொடுத்துலான்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா நீ இருக்கிற இடமும் சரியில்லை, சேர்ந்திருக்க இடமும் சரியில்லை. அவங்களால இந்த சொத்துனால உன் உயிருக்கு பெருசா ஆபத்து வரும்னு கௌதம் பயப்படுறாரு. அதனாலதான் உன்கிட்ட சொத்தை கொடுக்காம வச்சிருக்காரு தவிர நீ நினைக்கிற மாதிரி அப்பெல்லாம் இல்ல கார்த்தி. நீ ஏன் தப்பா புரிஞ்சுக்கிற? இலக்கியா கேக்குறாங்க. கார்த்தி ஒன்னே, போதும் நிப்பாட்டுங்க. சும்மா இந்த நல்லவன் மாதிரி நாடகம் போறது, பாசமா இருக்க மாதிரி நடிக்கிறதுலாம் இதோட நிப்பாட்டிக்கோங்க. இதுக்கு மேலே நீங்க நடிக்கிற நடிப்புக்கு நான் ஏமாற தயாரா இல்ல. உங்க நடிப்பு வேஷத்தெல்லாம் உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. இங்க வந்து காட்டிட்டு இருக்காதீங்க. இங்க பாருங்கம்மா, நான் திரும்பவும் சொல்றேன், எனக்கு தேவையான சொத்து எனக்கு வந்தே ஆகணும். அதை நான் யார்கிட்ட வேணா கொடுப்பேன். என்ன அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. புரியுதா? நான் நாளைக்கு என் வக்கீலோட அந்த வீட்டுக்கு வருவேன். என் தேவையான சொத்தெல்லாம் நீங்க பிரிச்சு கொடுக்கல அப்படின்னு வச்சுங்களேன், அஞ்சலி சொன்ன மாதிரி நான் கோர்ட்ல கேஸ் போடுவேன். அதுக்கப்புறம் நீங்க கோர்ட்ல வந்தா எனக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கும், பாத்துக்கோங்க. அஞ்சலி வா போலாம். அஞ்சலி தாட்சாணி 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு அப்படியே போறாங்க. தாட்சாணி திரும்பி நின்று இலக்கியா பார்த்து, இலக்கியா என்ன ஜெயிச்சிட்டு சந்தோஷப்படுறியா? இங்க பாரு, இதுக்கு பேடி யாரு இருக்கா, எதுக்காக இதெல்லாம் பண்ணோன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்போ நான் விளையாட போற ஆட்டம் புது விதமான ஆட்டம். கார்த்தியை கடத்தி தானே இது வரைக்கும் நான் உனக்கு குறைச்சல் கொடுத்தேன். ஆனா அதே கார்த்தி வெளியே இருந்தா அதுக்கு என்ன பிரச்சனை வரும்னு நீ யோசிக்கல. இப்போ கார்த்தி வெளியதான் இருக்கான். ஆனா அதே கார்த்தியால இந்த சொத்தை கேட்டு நான் உங்களுக்கு கொடுக்க போற டார்ச்சர்ல, ஐயோ அம்மா தாயே, இதுக்கு கார்த்தி கடத்திருந்ததே பரவாயில்ல, இந்த சொத்து எனக்கு வேணான்னு சொத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நீ கௌதமும் நடப்பனாமா பிச்சை எடுத்தாத பொழைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடதான் போறீங்க. அதை நான் ஏற்படுத்தாம விட போறதும் இல்ல. நீங்க வேணா பாருங்களேன், நாளையில இருந்து உங்க கவுண்டர் ஸ்டார்ட். சொத்தெல்லாம் புடுங்கிட்டு உங்களை நடுத்தருல பிச்சை எடுக்க வைப்பேன். அப்படி ஒரு நிலைமை வரும்போது உங்களால பிச்சை எடுக்க முடியல, கஷ்டமா இருந்துச்சுன்னா ஏன் கம்பெனிக்கு வாங்க. உங்க 2 பேருக்கும் செக்யூரிட்டி வேலை போட்டு தரேன். புரியுதா? வரவா? தாட்சாயணி போறாங்க. ஜானு ஒன்னே, இலக்கியா அவ என்ன பேசி பேசிட்ட போற பாத்தியா? விடுமா நான் அவளை? ஐயோ அத்தை, விடுங்க அத்தை. நாய் நான் குலைக்கதான் செய்யும். அதுக்காக நாமளும் இறங்கி குலைச்சிட்டு இருந்தா சரியாயிடுமா? விடுங்க அத்தை. அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணட்டும். நம்மள அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த ஆதங்கத்துல வாய்க்கு வந்தது பேசிட்டு போறாங்க. விடுங்க, இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா நமக்கு ஒன்றும் ஆகப்படுறது இல்ல. நீங்க வாங்க, கௌதம் அடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம். கௌதம் வாங்க, கௌதம் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு இலக்கியா சந்தோஷமா கௌதம் அடிச்சுட்டு வீட்டுக்கும் போறாங்க.